வணக்கம். வெல்கம் பேக் டு மன் டாக்ஸ் வித் கீதா. லாஸ்ட் எபிசோட்ல நம்ம ஒரு பேசிக்கான ரொம்ப முக்கியமான விஷயத்த பார்த்தோம். லார்ஜ் கேப், மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்னா என்ன? இப்ப அது தெரிஞ்சிருக்கும். ஆனா இன்னைக்கு நம்ம டெஃபினிஷன் பத்தி பேச போறதில்ல. ஏன்னா மார்க்கெட்ல இப்போ ஒரு டிஃப்ரெண்ட் கான்வர்சேஷன் நடந்துட்டு இருக்கு. ஸ்மால் கேப், மிட் கேப் இந்த ரெண்டு கேட்டகரிஸும் பத்தி இன்வெஸ்டர் கிட்ட இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமா இருக்கு. மணி வருது, இன்வெஸ்டர் அக்கௌண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் அட்டென்ஷனை வச்சு அட்ராக்ட் பண்ணுது. ஆனா சேம் டைம்ல வேல்யூவேஷன் ரொம்ப ஹையா இருக்கா, இப்ப இன்வெஸ்ட் பண்ணா லேட்டா, எஸ்ஐபி கண்டினியூ பண்ணலாமான்னு கொஸ்டின்ஸும் வருது. ஸோ இன்னைக்கு ஸ்மால் கேப், மிட் கேப்ல ஆக்சுவலி என்ன நடந்துட்டு இருக்குன்னு டேட்டாவோட பார்க்கலாம். நோ ஹைப் அண்ட் ஃபியர், ஜஸ்ட் த ஃபேக்ட்ஸ். முதல்ல மணி எங்க போகுது? ஜூன்ல 2026ல இந்தியாவோட ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஓவரால 28,973 crore நெட் ஃப்ளோ அட்ராக்ட் பண்ணியிருக்கு. அது மேல இருந்து விட அரௌண்ட் 26.5% அதிகமாக இருக்கு. ஆனா இந்த ஓவரால் நம்பர்ஸ்ல மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் கேட்டகரிஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கு. மிட் கேப் ஃபண்ட்ஸ்க்கு 6,090 crore, ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ்க்கு 5,602 crore. ரெண்டு சேர்த்து பார்த்தா 11,692 crore ஒரே மந்த்ல. அந்த நம்பரை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல அந்த டோட்டல் நெட் மணில ஒரு பெரிய போர்ஷன் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் கேட்டகரிஸ்க்கு போயிருக்கு. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, ஜூன்ல மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் சேர்ந்த இன்ஃப்ளோ ஃபிளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸையும் தாண்டி போச்சு. இது டிசம்பர் 2023க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் நடந்திருக்குன்னு ஆம்பி டேட்டா பேசிஸ்ல நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இன்வெஸ்டர்ஸோட அட்டென்ஷன் இந்த ரெண்டு கேட்டகரிஸ் மேல இருக்குன்னு சொல்ல முடியும். ஆனா மணி வருதுன்னு சொன்ன உடனே அப்ப இதுதானே பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு முடிவு பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா நெக்ஸ்ட் டேட்டா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. மணி மட்டும் இல்ல, இன்வெஸ்டர் ஃபோலியோஸும் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஜூன் 2024ல மிட் கேப் ஃபண்ட் ஃபோலியோஸ் அரௌண்ட் 1.53 crore, ஜூன் 2026ல 2.55 crore, ரஃபா 66% இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஸ்மால் கேப் ஃபண்ட்ல ஜூன் 2024ல அரௌண்ட் 2.03 crore ஃபோலியோஸ், 2026 ஆஃப் ஜூன் மந்த்ல 2.87 crore, அரௌண்ட் 41% ஆஃப் இன்க்ரீஸ். ரெண்டு சேர்த்து மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ்ல ஓப்பன் எண்டட் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் ஃபோலியோஸ்ல 32%க்கு மேல அக்கௌண்ட் பண்ணுது. இது என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ஒரு சில இன்வெஸ்டர்ஸ் இந்த கேட்டகரி இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டாங்க, பார்ட்டிசிபேஷன் இட்செல்ஃப் ரொம்ப அதிகமா இருக்குன்னு தெரியுது. ஆனா ஏன்? மார்க்கெட்ல ஒரு சிம்பிள் ஹியூமன் பிஹேவியர் இருக்கு. நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நல்லா பர்ஃபார்ம் பண்றத பார்த்து அதை பத்தி இன்ட்ரெஸ்ட் நமக்கு வர ஆரம்பிக்கும். ரீசன்ட் பீரியட்ல மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் பர்ஃபார்மன்ஸும் இன்வெஸ்டர் அட்டென்ஷனை ரொம்ப அட்ராக்ட் பண்ணிருக்கு. ஜூலை 2026ல கூட ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் ஃபண்ட்ஸ் பத்தி ஸ்ட்ராங் ராலி அண்ட் வேல்யூவேஷன் கன்சர்ன்ஸ்னால ரெண்டு பக்கமும் டிஸ்கஷன் நடந்துட்டு இருந்திருக்கு. ஸ்மால் கேப் ஃபண்ட் இண்டெக்ஸும் ஆகஸ்ட் பிகினிங்ல 52 வீக் ஹை ரீச் பண்ணிருக்கு. இப்ப இங்கதான் ஒரு இம்பார்ட்டன்ட் டிஸ்டிங்ஷன். 52 வீக் ஹைனா மார்க்கெட்ல டேஞ்சர் கன்ஃபார்ம்டுன்னு அர்த்தம் கிடையாது. அதே மாதிரி ஹை ரிட்டர்ன்னா ஃபியூச்சர்லயும் சேம் ரிட்டர்ன் வரும்ன்றதுக்கான அர்த்தமும் கிடையாது. பிரைஸ் மூவ் ஆகுது, அதை ஃபாலோ பண்ணி எக்ஸ்பெக்டேஷனும் மூவ் ஆகுது. அதனால பர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது என்ன நடந்துச்சு அப்படின்றது கேட்கறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனா அதுக்கு அடுத்த கொஸ்டின், இந்த பிரைஸ்க்கு பின்னாடி பிசினஸ் growth இருக்கான்றது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டினா இருக்கு. இதுதான் நம்ம கரண்ட் கான்வர்சேஷன்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட். ஒரு கம்பெனியோட ஷேர் பிரைஸ் மட்டும் பார்த்து கம்பெனி சீப்பா எக்ஸ்பென்சிவான்னு சொல்ல முடியாது. பிரைஸை கம்பெனி ஏர்ன் பண்ற ப்ராஃபிட்டோட கம்பேர் பண்ணணும். அதுல ஒரு காமன் மெஷர் தான் பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ. சிம்பிளா சொன்னா, ஒரு கம்பெனி ₹1 ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுது, அதுக்காக மார்க்கெட் எவ்வளவு பிரைஸ் பே பண்ண ரெடியா இருக்கு, அதை கம்பேர் பண்ண யூஸ் பண்ற ஒரு மெஷர் தான் பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ. ரீசன்ட் மார்க்கெட் டேட்டால நிஃப்டி மிட் கேப் 150 ரஃப்லி 28.6 டைம்ஸ் ஏர்னிங்ல ட்ரேட் ஆகியிருந்திருக்கு. நிஃப்டி ஸ்மால் கேப் 250 ரஃப்லி 33.4 டைம்ஸ் ஏர்னிங்ஸ். ஸோ ஸ்மால் கேப் வேல்யூவேஷன் மிட் கேப்பை விட எக்ஸ்பென்சிவா இருந்தது. இது ஒரு வார்னிங் சிக்னலா? இல்ல, அட்டென்ஷன் சிக்னல். ஆனா 33.4 பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ, ஸோ இமீடியட்லி செல்னு அர்த்தம் கிடையாது. ஏன்னா ஒரு கம்பெனி ஃபாஸ்ட் ஏர்னிங் க்ரோ பண்ணா ஹையர் வேல்யூவேஷன் சம்டைம்ஸ் ஜஸ்டிஃபை ஆகலாம். ப்ராப்ளம் என்னன்னா, இன்வெஸ்டர்ஸ் ஆல்ரெடி ரொம்ப ஹை க்ரோத் எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது அந்த க்ரோத் வரலன்னா ஷேர் பிரைஸ்க்கு ப்ரெஷர் வரலாம். அதனால வேல்யூவேஷன் இம்பார்ட்டன்ட். பட் ஹியர்ஸ் த அதர் சைட்.
இப்ப நம்ம ஸ்மால் கேப்ப வில்லன்னா போர்ட்ரே பண்ணக்கூடாது. ஏன்னா ஸ்மால் கேப் அண்ட் மிட் சைஸ் கம்பெனிஸ்ல ஜென்யூன்லி ஸ்ட்ராங் பிசினஸ் இருக்கு. ரீசன்ட் அனாலிசிஸ்ல ஃபண்ட் மேனேஜர் ஸ்மால் கேப் எக்ஸ்போஷரை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்கன்னு டேட்டா காமிக்குது. ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸோட ஆவரேஜ் ஸ்மால் கேப் அலோகேஷன் மார்ச் 2023ல அரௌண்ட் 12.7% இருந்தது. இப்ப ஏப்ரல் 2026 அப்ராக்சிமேட்லி 19.3% ஆகிருக்கு. இது பாசிபிள் ரீசன்னா பெட்டர் பேலன்ஸ் ஷீட், ப்ராஃபிட்டபிலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட், கேஷ் ஜெனரேஷன் மாதிரி ஃபண்டமெண்டல் சேஞ்சஸை ஃபண்ட் மேனேஜர் கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டோரி சிம்பிளி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஆர் சேசிங் ஸ்மால் கேப்ஸ்னு சொல்லி முடிக்க முடியாது. ப்ரொஃபஷனல் ஃபண்ட் மேனேஜர்ஸும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்குறாங்க. ஆனா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொன்னா வேல்யூவேஷன் சீப்னு அர்த்தம் கிடையாது. ரெண்டு விஷயமும் செப்பரேட். இப்ப நம்ம டேட்டாவை டேபிள்ல வச்சா ஒரு சைட் மணி இஸ் ஃப்ளோயிங் இன் மிட் கேப் which is 6090 crore, ஸ்மால் கேப் 5602 crore. இன்வெஸ்டர் பார்ட்டிசிபேஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் அட்டென்ஷனை அட்ராக்ட் பண்ணிருக்கு. ஃபண்ட் மேனேஜர்ஸ் கிட்ட ஸ்மால் கேப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஆனா இன்னொரு சைடு வேல்யூவேஷன்ஸ் சீப்னு சொல்ல முடியாது, எஸ்பெஷலி ஸ்மால் கேப் செக்மெண்ட்ல. இன்வெஸ்டர் பே பண்ற பிரைஸ் ஆல்ரெடி ஹை எக்ஸ்பெக்டேஷனை ரிஃப்ளெக்ட் பண்ணலாம். ஸோ எந்தூசியாசம் இருக்கு, ஆனா காஷனும் இருக்கணும். இதுதான் கரண்ட் பிக்சர். அப்பனா எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணலாமா? இந்த கொஸ்டின் தான் நிறைய இன்வெஸ்டர் மைண்ட்ல இருக்கும். ஸ்மால் கேப் ஃபண்ட்ல ஆல்ரெடி எஸ்ஐபி பண்ணிட்டு இருக்கீங்க, மார்க்கெட் ஹைல இருக்கு, நியூஸ்ல வேல்யூவேஷன் கன்சர்ன்ஸ் வருது, அப்போ எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? 1 month டேட்டா, 1 இண்டெக்ஸ் ஹை ஆர் 1 வேல்யூவேஷன் நம்பரை பார்த்து ஆட்டோமேட்டிக்கா எஸ்ஐபி ஸ்டாப் பண்றது கரெக்ட் அப்ரோச்னு சொல்ல முடியாது. சிமிலர்லி ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்த்து இப்ப எக்ஸ்ட்ரா மணி போட்டு தான் மிஸ் ஆகாம இருக்கும் சடனா எக்ஸ்போஷர் இன்க்ரீஸ் பண்றதும் ரீசன் இல்லாம பண்ணக்கூடாது. இன்ஸ்டெட் உங்களுக்கு ஒரு பேசிக் கொஸ்டின், நான் ஸ்மால் கேப் ஆர் மிட் கேப்ல ஏன் இன்வெஸ்ட் பண்றேன்? லாங் டேர்ம் கோல்காகவா, போர்ட்ஃபோலியோல ஒரு பர்டிகுலர் ரோலுக்காகவா, இல்ல ரீசன் ரிட்டர்ன் பார்த்தா? இந்த ஆன்சர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஒன் மோர் திங், டோன்ட் கன்ஃபியூஸ் மணி ஃப்ளோ வித் அ பை சிக்னல். இது ரொம்ப முக்கியம். மியூச்சுவல் ஃபண்ட்ல 5000 crore 6000 crore இன்ஃப்ளோ வந்துடுச்சுன்னு அப்ப நாமும் பை பண்ணலான்னு பண்ணக்கூடாது. மணி ஃப்ளோ டெல்ஸ் அஸ் இன்வெஸ்டர்ஸ் ஆர் புட்டிங் மணி இன்டு தட் கேட்டகரி. அது தட் கேட்டகரி வில் டெஃபினெட்லி பர்ஃபார்ம் வெல் இன் ஃபியூச்சர்னு கேரண்டி கொடுக்காது. சேம் வே 52 வீக் ஹை ரீச் ஆகுதுன்னு மார்க்கெட் கிராஷ் ஆக போகுதுன்னு சொல்லவும் முடியாது. டேட்டாவை சிக்னலா யூஸ் பண்ணணும், டிசிஷனை ரீப்ளேஸ் பண்ணக்கூடாது. ஸோ வாட் ஷுட் அ பிகினர் டேக் ஃப்ரம் திஸ்? நீங்க பிகினர் இன்வெஸ்டர்னா இந்த என்டையர் கான்வர்சேஷன்ல இருந்து 3 விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் விஷயம், ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப்ல இன்வெஸ்டர்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஜென்யூனா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஃப்ளோஸ் அண்ட் ஃபோலியோ நம்பர்ஸ் அதிகம் அதை காமிக்குது தான். ரெண்டாவது, ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ்னால இந்த கேட்டகரி மேல அட்டென்ஷன் அதிகமாக இருக்கு. ஆனா பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஃபியூச்சர் ரிட்டர்னுக்கு கேரண்டி கிடையாது. மூணாவது விஷயம், வேல்யூவை இக்னோர் பண்ணக்கூடாது. குட் கம்பெனினாலும் டூ ஹை அ ப்ரைஸ்ல வாங்கினா இன்வெஸ்ட்மெண்ட் ரிசல்ட் டிஃப்ரெண்டா தான் இருக்கலாம். அதனால கம்பெனி நல்லதா, க்ரோத் இருக்கா, பிரைஸ் ரீசனபிளா, அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இது என் போர்ட்ஃபோலியோக்கு தேவையான நம்ம பார்க்கணும். த ரியல் கொஸ்டின், ஸோ ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் ஸ்டோரி இப்போ என்ன? இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா, பூமா, பபுளா? நிறைய பேர் கேட்பீங்க. நம்ம அவைலபிள் டேட்டா வச்சுட்டு இந்த 3ல எதுவும் டெஃபினட் டெக்ளேர் பண்ண முடியாது. ஆனா ஒரு விஷயம் கிளியர், இன்வெஸ்டர்ஸ் ஆர் பேயிங் அட்டென்ஷன், மணி இஸ் ஃப்ளோயிங் இன், பார்ட்டிசிபேஷன் இஸ் இன்க்ரீசிங், பிசினஸ் ஃபண்டமெண்டல்ல சில பாசிட்டிவ் சேஞ்சஸ் இருக்கு. அட் த சேம் டைம் வேல்யூவேஷன்ஸ்ல காஷன் தேவை. ஸோ ஸ்மால் கேப்பை பிளைண்ட்லி சேஸ் பண்ண வேண்டாம், ஸ்மால் கேப்பை பிளைண்ட்லி அவாய்ட் பண்ணவும் வேண்டாம். புரிஞ்சுக்கிட்டு அப்ரோச் பண்ணுங்க. ஏன்னா மார்க்கெட்ல பிக்கஸ்ட் மிஸ்டேக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மிஸ் பண்றது மட்டும் இல்ல, புரியாம ஆப்பர்ச்சுனிட்டிஸை சேஸ் பண்றதும் தான். திஸ் இஸ் மணி டாக்ஸ் வித் கீதா. லாஸ்ட் எபிசோட்ல லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப்னா என்னன்னு புரிஞ்சுட்டோம். எனக்கு இந்த கேட்டகரிஸ்ல ஆக்சுவலா என்ன நடந்ததுன்னு இருக்கு. ஆமா, அப்படி என்னன்றதையும் பார்த்தோம். மார்க்கெட் நெக்ஸ்ட் என்ன பண்ணும்னு யாராலையும் சர்டைனிட்டியோட சொல்ல முடியாது. ஆனா நம்ம டிசிஷன் எடுக்கும் போது ஃபேக்ட்ஸை யூஸ் பண்ண முடியும். அன்டில் த நெக்ஸ்ட் எபிசோட், ட்ரெண்டை பார்த்து ஓடாதீங்க, ட்ரெண்டை புரிஞ்சுக்கிட்டு தான் நடங்க. தேங்க்யூ.